பாவங்களையும் மனுஷனுடைய பாவங்களுக்கு பின்பாக நடக்கக்கூடிய மரணத்தையும் வேதம் அழகாக சுற்றிய வைப்புக்காக மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே படைப்புகள் இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில மிகவும் விலையேறப்பெற்ற படைப்பாகிய மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுபாவத்தை உடையவனாக ஆத்மா மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாகவும் அது ஒரு காலம் அழியாது. மரணத்தினுடைய சாயல் அவனுடைய வாழ்க்கை முடிந்த பின்பும் மனிதனுடைய வாழ்க்கை தொடரும் என்பது வேத ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்க்கைகளை கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே மனிதனை படைத்த ஒரு கடவுள் உண்டு. ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொரு குறுப்பேடுகளும் ஒவ்வொரு வார்த்தையை கடவுளாக படைத்த தெய்வமாக வர்ணிக்கிறது. அதேபோல் வேதமும் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக மேசியாவாக மனிதனை படைத்த சர்வவல்ல தேவனாக வேதம் வர்ணிக்கிறது. மனுஷனுடைய பாவங்களையும் மனுஷனுடைய பாவங்களுக்கு பின்பாக நடக்கக்கூடிய மரணத்தையும் வேதம் அழகாக சுட்டி காண்பிக்கிறது. இந்த உலகத்திலே அநேக தெய்வங்கள் அநேக தேவர்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மட்டுமே மனுஷனுடைய பாவங்களுக்காக மனுஷனுடைய நித்திய மீட்புக்காக மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து சிலுவையிலே மரித்தது காரணம் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. இந்த உலகத்தில் அநேக படைப்புகள் இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில மிகவும் விலையேறப்பெற்ற படைப்பாகிய மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். அநேக படைப்புகள் கடவுளால் படைக்கப்பட்டிருந்தாலும் மரங்கள், செடிகள், காட்டு மிருகங்கள், பறவைகள் இருந்தாலும் கடவுள் மனிதனை மட்டுமே அதிகமாக நேசிக்கிறார். ஏனென்று சொன்னால் கடவுளுடைய படைப்பாக இயற்கை சீற்றங்களுக்கும் பறவைகள், விலங்குகளுக்கும் ஆத்மா என்பது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு மட்டுமே கடவுள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதேதான் வேதமும் மனுஷனுடைய ஆத்மா மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாகவும் அது ஒரு காலம் அழியாது. மரணத்தினுடைய சாயல் அவனுடைய வாழ்க்கை முடிந்த பின்பு மனிதனுடைய வாழ்க்கை தொடரும் என்பது வேத சத்தியம். மனிதன் மரித்த பின்பு பறவையாகவோ அல்லது விலங்காகவோ அல்லது வேற ஏதோ ஒரு சிருஷ்டியாகவோ வர இயலாது. மனிதன் மரித்த பின்பு அவன் செய்த பாவத்திற்கு தக்கவாறு ஏதோ ஒரு இடத்தில் அவன் இருக்க வேண்டும். அதைத்தான் வேத சத்தியம் சொல்லுகிறது. அவன் நித்திய ஜீவனுக்கும் அல்லது நித்திய அழிவிற்கும் போய் சேர வேண்டும். இதுதான் கடவுள் மனிதனுக்கு வைத்திருக்கிற நீதி. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நம்புகிறவன், என்னை பின்பற்றுகிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு இந்த உலகத்திலே வந்தது மனிதனுக்காக. இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்து மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே போல மனிதனுடைய மரணத்திற்கு பின்பாகவும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை வேத சத்தியம் சொல்லுது. இந்த மனிதனுடைய மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கையை இயேசு வைத்திருக்கிறார். அதைத்தான் பரலோகம் நித்திய ஜீவன் என்று வேதவசனம் சொல்லுது. உலகத்திலே பாவத்தை மன்னிக்க எந்த ஒரு தெய்வமும் முன் வந்தது இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டுமே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே அவர் வாழும்போது சொன்னார், என்னை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அநேக பாவங்கள் என் மூலியமாய் மன்னிக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்திலே மிருகங்களுடைய இரத்தங்கள் சிந்தப்படுமானால் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. அல்லது பறவைகளுடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே சிந்தப்படுவதானால் பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாவங்கள் மன்னிக்கப்படுவது தெய்வத்தினாலே உண்டாக்கக்கூடிய ஒரு விலையேறப்பட்ட வரப்பிரசாதம். அந்த பாவ மன்னிப்பை பரிசுத்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து அவர் கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மனிதனுடைய மீட்பு, மனிதனுடைய மரணம் சமீபம் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கும் பாதாளம், நரகம் என்பது உண்மை, மனிதனுக்குள்ள ஆத்துமா இருக்கிறது உண்மை என்று விஞ்ஞானிகளும் விஞ்ஞான பூர்வமாய் அறிவித்துள்ளார்கள். மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாக வரக்கூடிய வாழ்க்கையை அவன் எப்படி பயன்படுத்துகிறானோ, அதை யாரை பின்பற்றுகிறானோ அதனுடைய விளைவுதான் அவன் நித்திய வாழ்க்கைக்கு போய் சேர முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் இருக்கும் இடத்தில் நானும் இருப்பான் என்று வேத வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவரை நம்புகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதனுக்கும் இந்த மரணம் என்பது ஒரு மாம்சத்தில் வரக்கூடிய ஒரு விளைவு மாத்திரமே. அவனுக்கு பின்பாக ஒரு நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பூமியிலே வைத்திருக்கிறார். அதைத்தான் ரட்சிப்பு, அதைத்தான் கிறிஸ்தவம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவம் என்பது மதமல்ல, அது மார்க்கமல்ல, கடவுள் மனிதனுக்கு உண்டான ஒரு உறவு மாத்திரமே. இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அது எல்லாரும் மனிதரை அந்த தெய்வத்தை வேதம் சொல்லுது, அவரே வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியையும் படைத்த தெய்வம். மனிதனுடைய முதல் பிறப்பிலிருந்து மனிதனுடைய கடைசி, இந்த உலகத்தினுடைய கடைசி ஒவ்வொரு வார்த்தை மட்டும் எந்த புஸ்தகத்திலுமே இல்லை, வேத வசனத்தில் மட்டுமே உள்ளது. முதல் மனிதனுடைய படைப்பு, முதல் மனிதனுடைய படைப்பு, இந்த இயற்கை சீற்றங்கள், நீர்வாழ் மச்சங்கள், அனைத்து விதமான படைப்புகளையும் படைத்த ஒரே ஒரு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை உட்கொண்டு அதை எழுதப்பட்ட வேதம் சத்தியம் என்பது உண்மை. உலகத்திலே அநேக விதமாய் ஜனங்கள் வாங்கி படிக்கக்கூடிய சத்திய வழியில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு வேதம் சத்திய வேதம் மட்டுமே. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசன வார்த்தையை கேட்ட உங்களுக்கு நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. கேட்ட ஒவ்வொரு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை வேலை செய்கிற ஒவ்வொருவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நோயோடு இருந்தால் சுகம் பெறுவார்களாக, கடனோடு இருந்தால் ஆண்டவரை எல்லாம் சரி செய்யப்படுவதாக. எல்லா விதமான வெள்ளவினங்களை எடுத்துக் கொடுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. வேத வசனத்தை கேட்ட, ரட்சிப்பை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி வார்த்தையை முடிக்கிறேன். ஆமென். God bless.